அடிமை பெண் எபிசோட் 7ஓட அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாலினி எந்த அளவுக்கு கடுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்திருக்காங்களே புதுசாக. ஸோ அவங்க ரொம்பவே அவங்கள கடுப்பேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஈவுக்கவே டச் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையான விஷயத்தை எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா லஞ்ச் கையில் எடுத்து தர மாட்டாங்க, போட்டு மட்டும் வச்சுருவாங்க. என்ன எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்திருக்கவங்க என்ன செஞ்சாங்க, லஞ்ச் கேரி பேக் எடுத்து கையில் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆஃபீஸ் போகும்போது பாபாய் டாட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது கையை காட்டவும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஷாலினிக்கு அப்படியே பத்திரகாளி ஆடுறாங்க. ஸோ அவங்க வந்த கோவத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க கையில் எது கிடைக்குதோ அதை போட்டு அடிச்சிருவாங்கன்னு தான் நினச்சாங்க. கண்டிப்பாக அதுதான் நடந்துச்சு. ஸோ கீழே இருந்து அந்த டூலில் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரே அடிதாங்க. ஸோ அவங்கள அடிக்கல, பக்க செவத்தில் அடிச்சிட்டாங்க. ஸோ இதுலேயே அவங்க கண்டிப்பாக பயந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ஐயோ அப்படின்னு பதறி போவாங்களா, அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னுமே அவங்கள டீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கூட லைஃப்பில் இன்னொருத்தவங்க தன்னுடைய புருஷன் கூட இன்னொருத்தவங்க ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ கண்டிப்பாக அவங்க மறுபடியும் அந்த மாதிரி தப்பு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆளாக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்க தான் அர்ஜுனையும் நம்ம ஷாலினியும் பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்து வைக்க போகிறாங்க. ஸோ அஜித் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்க லைஃப்பில் கொஞ்சம் டச்சப் இல்லாமல் இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் நினைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்து அதுவே பார்த்தீங்கன்னாக்கா ஷாலினி கிட்டேருந்து இன்னுமே தள்ளி வைக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா ஷாலினிக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது. என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்ற மாதிரி அவனுக்கு செம்மையாக கோவமும் வருதுங்க. ஸோ இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வைங்க, நீ இந்த ஈகோவெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன்னா ஏன் நீ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேன். நீ உன் ஈகோ பிடிச்சி நீ இருக்க வேண்டியதான், அங்கே அவன் ஈகோ பிடிச்சி அவன் இருக்க வேண்டியதான். 2 பேருமே கடைசியில் ஒன்றே சேர மாட்டேங்க. இப்படி எளியும் புனியமாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவனோட மனசாட்சி சொல்லுதுங்க. ஆனால் அதையும் இது பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் மேலே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கோவம் போகுங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கோவம் ஆகாது. ஏன்னா அவங்க வீட்டில் மாமனாரும் சரி மாமியாரும் சரி அவங்ககிட்டையுமே எடுத்தறிஞ்சு தான் பேசுவாங்க. யார் என்னென்ன அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. சரசைட் அடித்து விளாசுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு அடிமை பெண் அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கவங்க எல்லாமே ஓரளவுக்கு அனுசரித்து போனால் அவங்க அடிமை பெண் எல்லாம் கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க, அவங்க அத்தை மாமா கால்லெல்லாம் கண்டிப்பாக இவங்க மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா தப்பாலாம் அவர் புரிஞ்சிக்கலாம். அவங்கள புரிஞ்சிக்க ஏதாச்சும் நம்மளும் செய்யலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதுவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்துடுது இல்லையா. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக போயிடுது. எப்படிடா நம்ம பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல் இவ்வளோ நாள் இருக்கோமே, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, நம்ம பேசலாம், தொட்டு பேசலாம் அப்படின்ற அதெல்லாம் கொஞ்சம் தாட் இருக்குது. பட் அது பார்த்தீங்கன்னாக்கா தப்பான ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு விஷயமும் அமைஞ்சறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பண்ணுறது எல்லாமே அவங்க கண்ணுக்கு தப்பாக தான் தெரியுது. ஈவன் என் ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோவை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகி போய் ஃபோட்டோ ஃப்ரேமையே போட்டு உடச்சி போட்டாங்க இல்லையா. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதனால் அவங்க எந்த அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதெல்லாமே தப்பு தான் நீ செஞ்சது. ஏன்னா நீ ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தாவே நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தியா அப்படின்னு அவன் மனசாட்சி அவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா கேட்கும். அப்போ நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கவங்க அவங்க அம்மா, அவங்க அப்பா, ஸோ அது மட்டும் இல்லாமல் மாமியார், மாமனார், புருஷன் எல்லார்கிட்டையுமே நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழப்போகிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீ கெட்டவனெலாம் நான் சொல்லலம்மா, நீ உன்னுடைய சூழ்நிலைக்கு அப்படி நான் தள்ளிட்டோம், நீ தாம்மா எங்களை மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க அவங்க சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பேசி பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக செட் பண்ணிவிடுவாங்க. ஃபேமிலி ஸ்டோரீஸில் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப் சீரிஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஷாக் ஆகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்பிளான ஒரு வீடியோஸில் இதை கொடுத்துருக்காங்க. நீங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு வெப் சீரிஸை இவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருக்க போகுது.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு அடிமை பெண்ணோட எபிசோடு வந்து எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எபிசோடு 6 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு டைம் பத்தலைன்னு வைங்களேன், நான் இங்கே இந்த வீடியோவ ரொம்ப ஷார்ட்டா வந்து பண்ணிடுறேன். ஸோ ஓரளவுக்கு தான் இருக்கும். அந்த வீடியோவில் மேக் பண்ணுற மாரி வந்து முடியாது. ஸோ ஆனால் ஓரளவுக்கு சிம்பிளிசிட்டியாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிடுறேன்னு வைங்களேன். ஸோ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க மட்டும் தனியா தானே இருக்காங்க. ஸோ அப்போ கூட வந்து அந்த வந்திருக்காங்களே, ஸோ யாருன்னே அவங்களுக்கும் தெரியல. நம்ம அஜித்தும் வந்து சொல்லலை, இவங்களும் கேட்டாலும் அவங்களும் சொல்லவே இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து ஒரே நைட்டிய போட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. வேற ஏதாச்சும் ட்ரெஸ் இருந்தா குடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கே ஏதாச்சும் இருக்கும் போய் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோரை வந்து டம்முன்னு சாத்துறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பீரோல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து குடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ளூ கலர் சாரீ. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல அந்த சாரீ. ஏன்னா ப்ளூ கலர்னா நம்ம ஆளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வெட்டிங் டேவுக்கும், பர்த்டேவுக்கும் எடுத்து குடுத்தாங்க. எல்லாம் ஃப்ராக் அது இதுன்னு எடுக்கும்போது வந்து, "நீ இத எடுத்துக்கோ நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து குடுக்கும்போது, அப்போ சந்தோஷமா எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்ப இருந்து கட்டினல போல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வாங்கி வந்து இவன் கட்டிட்டு வெளிய வரும்போது தான் தெரியுது, இது வந்து என் ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தான் எனக்கு வந்து இந்த மாரியெல்லாம் எனக்கு சாரீனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நான் இதையே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி, இன்னுமே அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பேத்துறாங்க. ஸோ அத பார்த்துட்டு அவங்க இன்னுமே செம்ம கோவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆளு என்ன பண்ணுறாருன்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. அப்போ செப்பல் இல்ல. அப்போ வீட்ல விட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒய்ஃப் தான் கிச்சன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பேசினாங்க. கடைசியில பார்த்தா வீட்டுக்கு வந்திருக்க அந்த விருந்தாளி பொண்ணு தான் அங்க இருக்காங்க. அடடா! இப்ப மாட்டிக்கிட்டோமே! சாரிங்க, சாரிங்க நான் ஒய்ஃப்ன்னு நெனச்சேன். நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க ஒய்ஃப் தான் பார்த்துட்டாங்களே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்களுக்கு செம்மையா இன்னும் கோவம் வருது. என்னடா நம்ம புருஷன் நம்ம தான் இருப்போம்னு தொட்டுருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறா. வேற ஒரு பொண்ண தொட்டுட்டாங்க இல்லையா? ஸோ அதனால ரொம்பவே கடுப்பாகுது அவங்களுக்கு. சரி இது இப்படி இருக்க போகுது. அவங்க வந்து ஒரே கடுப்பு ரொம்ப 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 கோவத்துல இருக்காங்க. போய் பெட்ரூம்ல உட்காந்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ அவங்க மனசாட்சியுமே வந்து பாக்குது. "உன் ஈகோவெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டு நீ போய் முதல்ல பேசுற வழிய பாரு" அப்படின்னு அந்த மனசாட்சியும் சொல்லுது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க சரிதான் அப்படின்ட்டு. மறுநாள் காலைல போனா, ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் போற நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீ வந்து போட்டு வச்சிருக்காங்க. சொல்லிட்டேனா போயிருக்கணுமையா, "அஜித் உனக்கு தான்ப்பா டீ போட்டு வச்சிருக்கேன். எடுத்து குடி" அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்க போட்டு வச்சுட்டு அவங்க வந்து குடிச்சுட்டாங்க. "அஜித் சூப்பரா இருக்கு டீ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்னுமே கடுப்பேத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயய்யோ! என்னடா இது? அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் கிளம்பும்போது அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து போட்டு வச்சு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கையில குடுத்துருக்கலாம் இல்லையா? அத போட்டு அங்கேயே வச்சிருக்காங்க. இவங்க பார்த்தவங்க எடுத்து கையில அவங்க குடுக்குறாங்க. அவங்க குடுத்த உடனே தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. எதுக்கு? ஏன்னா நான் ரொம்ப நாளாச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வெளில தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கே கொஞ்சம் கில்டி ஃபீல் ஆகிருக்கு. என்னடா ஒரு ஒய்ஃப் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹோட்டல் சாப்பாட குடுக்குறாங்களே, சாப்பிட்டுருக்காரே இத்தன நாளா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. இத எடுத்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா போச்சு. நல்லதா போச்சுடா அப்பா அப்படின்னு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ் போகும்போது வெளில போயிட்டு வந்து பொண்டாட்டி மாரி வாயெல்லாம் காட்டுறதுக்குள்ள அவங்களுக்கு இன்னும் இருக்கிற கோவம் எல்லாமே வந்து தலைக்கு மேல ஏறி நிக்குது. அவங்கள அடிச்சு வந்து துவைச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஏத்துன கடுப்புல வெளிய இருக்கிற அந்த டேபிள தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ அடிச்ச அடியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சவத்துக்கு அடிச்சதுனால அப்படியே உடஞ்சு அவங்க கை எல்லாமே கொஞ்சம் ரத்த கறையாகுது. "ஐய்யய்யோ! எதுக்குங்க உங்களுக்கு இந்த கோவம்?" அப்படின்ற மாரி அப்பதான் அவங்க பேசுறாங்க. "நீ இத பத்தி புரிஞ்சுப்பன்னு நான் நெனைக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேலாச்சும் உன் புருஷன பத்தி புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சு நடந்துக்கோ. அவர் ரொம்ப நல்லவரு. நான்லாம் அவருடைய ஒய்ஃப் எல்லாம் கிடையாது. நான் ஏதோ சும்மா உங்கள கலாய்க்கலான்னு தான் வந்தேன். நீ உங்க புருஷன் மேல ரொம்ப கோவத்துல இருக்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து உன்ன இன்னும் கொஞ்சம் இது பண்ணேன்." அப்படின்ற மாரி சொன்ன பிறகு, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வெப் சீரிஸோட அப்டேட்ல சந்திக்கலாம். See you then. Bye bye later.